Hi friends, today recipe empty chalna. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell ஐகானை click பண்ணுங்க. Thank you. இப்போ empty chalna செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்திடலாம். மல்லி 1 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். மிளகு 1/4 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன், அப்புறம் 2 பட்டை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களோட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கசகசா ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் கசகசா எடுத்துக்கங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களோட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இதோட நீங்கள் கசகசா சேர்த்திங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்புன்றதுனால அதை நான் ஃப்ரை பண்ணலை. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய பல்லு பூண்டுன்றதுனால நான் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸோட நம்ம வதக்கி வச்சுருக்கதையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா, மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க. அப்புறம் புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். புதினா மஸ்ட்டு. அப்புறம் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுலேயும் ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க ஆயில். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸாக இதோட சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒன்று போட்டால் போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க புதினா, கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் புதினா போடுறதுல தான் வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெயில் வதக்கும் போது இன்னுமே வாசனை அதிகமாகும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் இதோட. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதோட மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நம்ம வதக்கும் போது அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியை அலசி அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எம்டி சால்னா. இப்போ இதை கலந்து விட்டு பார்த்துக்கங்க. உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்தளவு போதுன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த பதத்திலேயே அமர்த்திடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாருமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.